no compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். கேரளா மட்டுமல்ல, தென் தமிழகம் மட்டுமல்ல, எல்லாம் முழுக்க இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவிற்கு யாரு ஒரு காலத்தில் புரட்சி பாடகர் கத்தார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அடுத்தபடியாக அந்த இடத்த பிடிச்சாரு. இந்த RSS கும்பலுக்கு ஒரு பேசிக் ஒரு புத்தி இருக்கு. என்ன புத்தினா, ஒருத்தனை வந்து அணைக்க பார்ப்பாங்க, அணைக்க முடியும்னா அழிச்சு ஒழிப்பாங்க. இது அம்பேத்கர் அந்த காலத்தை சொல்லியிருக்காரு. நீ உண்மையிலேயே மக்களுக்கு நேர்மையாக போராடினால் உன்னை என்ன சொல்லுவாங்கன்னா ரவுடி அப்படின்பாங்க. அதையும் தாண்டி நீ வந்தீங்கன்னா உங்களை பாலியல் குற்றவாளின்பாங்க. இவருக்கு எதிர்ப்பாக அப்படியே கிளப்பி விடுறாங்க பல பேரை. ஒரு முறை வந்து எதோ தெரியாமல் வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுமே அது போலீஸ் பிடிச்சிருது. அவர் என்ன சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்றவங்க யாரும் இது செய்யாதீங்க, இது தவறான செயல் சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரு. இந்த ஒரு ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோலாம் பார்க்கணும், பையன்லாம் நல்ல பையன் தான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. என்ன பண்றாங்க, இவங்களுக்குள்ளேயே சில துரோகிகளை உள்ள விட்டு பேங்காக்ல இருந்து வந்திருக்குது சுருக்கா, இதை குடிச்சு பாரு நல்லா சிறப்பா இருக்குன்னு இருக்காங்க. தம்பி ஒரே ஒரு பப்பு அடிச்சிருக்கேன், அடிச்சு முடிச்சு போலீஸ் கப்புன்னு பிடிச்சான்னு என்ன அர்த்தம்? திட்டமிடுதல் தானே. என்னன்னா கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரியான மறுபடியும் பாலியல் புகார், அதுவும் மீண்டும் அப்படின்லாம் வரும்போது அங்க அப்படி அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த எழுச்சியோட வந்தாங்கன்னு, இப்ப அந்த எழுச்சியே இல்லாம ரொம்ப அப்படியே நிசப்தமா மாறி செய்தி கிடைக்கல. முந்தானத்து இவர் பாடுறாரு, அந்த ஸ்டேஜ்ல தான் அவர் சொல்றாரு, நான் எங்கேயும் தப்பிச்சு போகல, பயந்து போகல, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த மண்ணு தான் அப்படின்ற டயலாக் அடிக்கிறாருல. சரி, இந்த வழக்குகள்லாம் அப்போ எங்க தலைவர் அதாங்க சொன்னாரு. எங்க தலைவர் சந்திச்சாருங்க. எங்க தலைவர் என்னமா சொன்னாரு, நீ போய் எதிர்கொள்ளு, நீ பிரச்சனை எதிர்கொள்ளாமல் இருந்தால் அவர் என்னமோ நீ ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால பிரச்சனை எதிர்கொள்ளு, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட பேசு, உண்மையாரு நேர்மையாரு, உனக்கு ஒரு வரலாறு நீ படைக்கலாம் அப்படின்னு அந்த தம்பி அதே தைரியத்துல தான் போய் சந்திச்சாரு, பேசினாரு. நீங்க இந்த விஷயங்கள்லாம் இன்னுமே ஒரு முற்று பெறல, இல்ல இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற சமயத்திலேயே டக்குன்னு தலைவரே வந்து ஆற தழுவி ஒரு படத்தை விடும்போது, என்ன அந்த தம்பி மேல இவ்வளவு புகார் இருக்கு, அதெல்லாம் இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடியே ஒரு ஆற தழுவி இது பண்ணா சரி நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. தம்பி இன்னைக்கு வந்து ஒரு சிறுத்தையா இப்ப மாறிட்டாரு. எனக்கு எதிர்ப்பால் இன்னமும் வரலாம், ஆனால் நான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் வந்து எந்த வகையான தவறான வழியில போகல, நான் நேர்மையா போறேன். என் நெஞ்சில வந்து புரட்சியாளர் அம்பேத்கரையும் இப்ப களத்துல வந்து எழுச்சி தமிழரையும் மையமா வச்சு நான் களமாடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சு. இப்பதாங்க பிரதர், இப்ப 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சந்திச்சோம். சந்திக்கும் பொழுது அவர் சொன்னாரு, உங்க தலைவர் அவருக்கு அட்வைஸ் பண்ணாரு, தம்பி ரொம்ப கடுமையா இருக்கும், இப்ப எனக்கு மேல வராத அவனை விசிகாவில் இணைத்துக் கொள்கிறேன். தமிழகத்துல சிறுத்தையா சீர போறாரு. ஆனா நாங்க அரசியல் கூப்பிடல, நல்லா கேட்டுக்குங்க. நாங்க அந்த பேச்சுல அரசியல் நேரடியா வேடன் வந்து விசிகால இணைய போறாரு. இல்ல நாங்க தலைவர் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீ உனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதுல எரு பிரச்சனையும் நாங்க பிரச்சனையிலே வாழ்ந்து பிரச்சனையே இல்ல, நாங்க வேடன் அவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்றேன், நான் விசிகா பிரச்சனை தான் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது தலைவர் போராட்டம் தான் வாழ்க்கை. இப்ப எங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? நாங்கள் வாடி செவனின்னு இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் வந்து சனாதனத்தை வேறறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னா அவன் விடுவானா? RSS பேரை கேட்டால் பெரிய பெரிய கட்சியை மூத்திரம் போகுது. ஆனால் நாங்கள் RSS நேருக்கு நேரம் எதுக்குறோமா எதுக்கலையா? RSS ஊர் கடத்தினா போய் தடுக்கலையா? அப்போ நாங்கள் இவ்வளவு செய்யும்போது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. இதே தானே தம்பி செய்கிறாரு. நீ கேட்டீங்களே உங்கள் தலைவர் இது கட்டி தழுவினாருன்னு கேட்டீங்களே, கட்டி தழுவிய நோக்கமே கவலைப்படாத தம்பி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். என்று நம்மோடு விசிகாவில் இருந்து அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். சமீப காலமா விசிகாவில் பார்க்கும்போது சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? விசிகாவில் சலசலப்பா சம்மந்தமே இல்லாம கேட்குறீங்க. இல்லை, இப்போ சமீபத்தில் தலைவர் வந்து பாடகர் வேடனோட புகைப்படம் அதெல்லாம் பார்க்குறோம். ஒரு ஆற தழுவி ஆரம்ப காலகட்டத்தில் வேடன் பற்றி பெரிய அளவில் பேசும்போது எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. குரலற்றவங்களுடைய குரலாக ஒரு மனிதர் இருக்காரே, ஒரு இளைஞர் இருக்காரேன்னு. ஆனால் நாளடைவில் அவர் மேலே வரக்கூடிய புகார்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஆற தழுவி அப்படின்லாம் பார்க்கும்போது, அதாவது இல்லை சரிதான். எப்படின்னா, அன்பு தம்பி புரட்சி பாடகர் வேடன் வந்து உண்மையிலே வந்து வயது வந்து ஒரு 29 வயசு தான்.
இந்த 29 வயசுலேயே வெறும் கேரளா மட்டுமல்ல, அது உங்க வேலை, அது நான் பதில் சொல்றேன். கேரளா மட்டுமல்ல, தென் தமிழகம் மட்டுமல்ல, எல்லாம் முழுக்க முழுக்க இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவிற்கு யாரு ஒரு காலத்துல புரட்சி பாடகர் கத்தார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆந்திரால பயங்கரமான பாடகர். அவர் இல்ல, அவர் அடுத்தபடியாக அந்த இடத்தை பிடிச்சாரு. அது மட்டும் அல்லாமல் அங்க இருக்கிற காலிக்கட் யூனிவர்சிட்டியில மைக்கேல் ஜாக்சனுக்கு இணையாக இவருடைய பாடலை வந்து வைக்கிறாங்க சிலபஸ்ல. இப்ப கேரளா யூனிவர்சிட்டிலையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வைக்கும் பொழுது இவருக்கு எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன் வருதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, இவர் ஆதிக்கவாதிகளை எதிர்க்கிறார், சாதியவாதிகளை எதிர்க்கிறார். ஏன் நேரடியா மோடி எதிர்க்கிறார். முதல் பாட்டிலே மோடி எதிர்த்தார்ல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எண்ணெய் மூலமாக உங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னாங்க. ஒரு அம்மா வந்து உங்களை கொலையே செய்வோம்னாங்க. அப்ப அதெல்லாம் அவர் எதிர்கொண்டாரு, அரசியல் ரீதியாக எதிர்கொண்டாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ஒரு பேசிக் ஒரு புத்தி இருக்கு. என்ன புத்தினா, ஒருத்தனை வந்து அணைக்க பார்ப்பாங்க, அணைக்க முடியும்னா அழிச்சு ஒழிப்பாங்க. இது அம்பேத்கர் அந்த காலத்தை சொல்லியிருக்காரு. நீ உண்மையிலேயே மக்களுக்கு நேர்மையாக போராடினால் உன்னை என்ன சொல்லுவாங்கன்னா ரவுடி அப்படின்பாங்க. அதையும் தாண்டி நீங்க வந்தீங்கன்னா உங்களை பாலியல் குற்றவாளின்பாங்க. அதையும் தாண்டி நீங்க வந்தீங்கன்னா நீ வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்பாங்க. நீங்க அதையும் தாண்டி நீ வந்தீங்கன்னா இவன் தேச துரோகின்பாங்க. அப்ப இதெல்லாம் எதிர்த்துட்டு தான் நீ போராடணும்னு யார் புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இந்த தம்பி ஒரு 29 வயசுலேயே, இன்னும் சொல்ல போனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துங்க, ஒரு 25 வயசுலேயே எப்படி பாடல்கள்லாம் போட்டாரு. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கொடுமைகளை எதிர்த்து போராடினாரு. பாலஸ்தீன விடுதலையை பற்றி பேசினார். பார்த்தீங்களா பார்க்கலையா? நம்ம இலங்கையில் இருக்கிற அந்த கொடுமையை பற்றி பேசினார், சாதிய கொடுமைகளை பற்றி பேசினார், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசினார், இந்தியாவில் இருக்கின்ற அந்த சனாதானத்தை எதிர்த்து பாட்டு பாடினார். இப்படி இதெல்லாம் பாடவுமே சனாதனம் அது திருச்சூன்று சாதாரண ஊர் இல்லை. இவருக்கு எதிர்ப்பாக அப்படியே கிளப்பி விடுறாங்க பல பேரை. அதில் வந்து முதல் எடுத்ததுமே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அந்த குற்றச்சாட்டில் போய் இவர் ஜாமீனை வாங்கிட்டார். அடுத்து 2 குற்றச்சாட்டு, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன், 2 பாலியல் குற்றச்சாட்டு முகவரியே இல்லாமல் முதல்வரிடம் வருது மெயிலில். அப்போ வரவுமே இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து குற்றவாளி மாதிரி வெளியில் இருக்கிற இந்த சங்கிகள்லாம் அவரை புரோபகண்டா பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் தலைவருக்கு தெரியுது, தம்பி நேர்மையான தம்பி, உண்மையான தம்பி. ஆரம்பத்தில் தம்பி ஒத்துக்கிறாருங்க. ஒரு முறை வந்து எதோ தெரியாமல் வந்து குடிச்சிடுறாரு. குடிச்சதுமே அது போலீஸ் பிடிச்சிருது. அவர் என்ன சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்றவங்க யாரும் இது செய்யாதீங்க, இது தவறான செயல் சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரு. ஒரு ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ எல்லாம் பார்க்கணும், பையன்லாம் நல்ல பையன் தான், என்ன குடிப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி இல்ல நிப்பாட்டிட்டாரு. நான் சொல்றேன்ல, அந்த தம்பி வந்து அது வந்து எப்படி நினைச்சது பூரா நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன் பிரதர். அது எப்படின்னா, இவங்களுக்கு வந்து தம்பி எதிர்கொள்ள முடியல அப்படின்னதுமே இவன் என்ன பண்றான், இவங்களுக்குள்ளேயே சில துரோகிகளை உள்ள விட்டு பேங்காக்ல இருந்து வந்திருக்குது சுருள் இதை குடிச்சு பாரு நல்லா சிறப்பா இருக்குன்னு இருக்காங்க. தம்பி ஒரே ஒரு பப்பு அடிச்சிருக்கேன், அடிச்சு முடிச்சு போலீஸ் கப்புன்னு பிடிச்சானதுக்கு என்ன அர்த்தம்? திட்டமிடுதல் தானே. என்னன்னா கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க. தம்பி என்னை சந்திச்சாருங்க. சந்திக்கும் பொழுது தம்பி நான் கேட்கிறேன், நிகழ்வு நடக்கும் போது கூட இந்த மாதிரி சொல்றீங்களே, அவரே வந்து ஆமா நான் பண்ணேன், நீங்க யாரும் பண்ண வேண்டாம் நான் சொன்னாருன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ சில புகார்கள்லாம் அப்ப நான் கேட்கிறேன், எப்படிப்பா நடந்துச்சு, ஏது நடந்துச்சுப்பா, உனக்கு எப்படிப்பா இந்த பழக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அண்ணன் இந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன், நானும் வழிகாட்டினேன். நீ இப்போ வந்து எங்கள் தலைவரை பார்க்குற, சந்திக்கிற, அவர்கிட்ட பேசுகிற, எங்கள் தலைவருடைய ஒழுக்கத்தை நீ பார்த்தியா? எங்கேயாவது குடிச்சாரு, சீரட்டு குடிச்சாரு, தண்ணி அடிச்சாரு செய்தி வருதா? அவர் என்னைக்குமே நெய்தர் சுமக்கி நாட் ட்ரிங்கிங், இப்படி ஒரு லீடரே நீ பார்க்க முடியாது. அம்பேத்கர் அதே மாதிரி தான். அதே மாதிரி அவங்க ஊரில் பிறந்த யாரு ஒரு பயங்கரமான நல்ல ஒரு நாராயண குரு காளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களாம் ஒரு பெரிய போராளிகள். அவங்களமே நேர்மையா இரு தம்பி, இந்த வயசுல வந்து நீ இவ்வளவு பெரிய உயரத்தை நீ அடைஞ்சிட்ட. இங்க பாருங்க, மோகன்லாலுக்கு வராத கூட்டம், மம்பூட்டிக்கு வராத கூட்டம், இந்த தம்பி ஒரு பாட்டா போட்டா சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து வேடா அப்படின்னு வந்து அவங்க வந்தாங்க. அது உண்மைதான், வந்தாங்க. இல்ல நீங்க வேடன் பத்தி பேசும்போது நீங்க இங்க தமிழ்நாட்டுல கூட அதனுடைய தாக்கம் இருந்தது. அத்தனை பேரும் வந்து ஆர்ப்பரிப்போட இருந்தாங்க, அந்த பாடலை எல்லாம் வரவேற்றாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதன் பிறகு அடுத்தடுத்து வந்த செய்திகள், இப்போ ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரியான மறுபடியும் பாலியல் புகார், அது மீண்டும் மீண்டும் அப்படின்னு எல்லாம் வரும்போது அங்க அப்படி அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த எழுச்சியோட வந்தாங்கன்னு. இப்ப அந்த எழுச்சியே இல்லாம செய்தி கிடைக்கல. முந்தானத்து இவர் பாடுறாரு, பயங்கரமான கூட்டம். நான் வீடியோ உங்களுக்கு தரேன் பாருங்க, நீங்க போடுங்க. அதே கூட்டம் அங்கே இதுல திருச்சூர் பக்கத்துல அவர் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துது, அதுல போய் ஓணம் பண்டிகைக்காக பாடுறாரு. அந்த ஸ்டேஜ்ல அவர் சொல்றாரு, நான் எங்கேயும் தப்பிச்சு போகல, பயந்து போகல, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த மண்ணுதான் அப்படின்ற டயலாக் அடிக்கிறாருல. அப்புறம் வழக்குகள்லாம் எல்லாம் விளக்கம் கொடுத்து இப்ப வழக்குகள்லாம் தள்ளுபடி செய்துட்டார்கள். எந்த பிரச்சனையும் இல்ல. வழக்கு வரலாம்,
அதான் அவர் இன்னொன்று சொல்றாரு வந்து அவருடைய இதோட ஒப்புதோட சொல்றேன், ஒரு 7 MP சேர்ந்து இவர் மேல குற்றச்சாட்டு சுமத்துறாங்களாம். 7 MPகள் அது வந்து மேல போயிருக்கான். அப்ப என்னைய எப்ப வேணுமாலும் என்னை வந்து என்கொயரி பண்ணுவாங்க, எனக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, ஆனா நான் பயப்படலைன்ட்டார். எங்க தலைவர் அதாங்க சொன்னாரு. எங்க தலைவர் சந்திச்சாருங்க. எங்க தலைவர் என்னமா சொன்னாரு, நீ போய் எதிர்கொள்ளு, நீ பிரச்சனை எதிர்கொள்ளாமல் இருந்தால் அவர் என்னமோ நீ ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால பிரச்சனை எதிர்கொள்ளு, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட பேசு, உண்மையாரு, நேர்மையாரு, உனக்கு ஒரு வரலாறு நீ படைக்கலாம் அப்படின்னு இருக்கிற அந்த தம்பி அதே தைரியத்துல தான் போய் சந்திச்சாரு, பேசினாரு. இல்ல புகார்கள் வந்து இப்போ அவருடைய இசைக்கு பிரியப்பட்டு வந்தவங்களே அவர் தப்பா பயன்படுத்துறாரு அப்படின்னு புகார் இல்ல, அது தவறானது. நான் சொல்றேன் அதுல வந்து ஒரு டாக்டர் அம்மாட்ட வந்து இல்ல, அது என்ன நான் கேட்கறேன்னா, நீங்க சொல்றது அவர் பக்கம் நியாயம் இருக்கலாம், இல்லன்னு யாருமே மறுக்க முடியாது. அது வந்து தெளிவுபடுத்தணும் இல்லையா? நீங்க இந்த விஷயங்கள்லாம் இன்னுமே ஒரு முற்று பெறல, இல்ல இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற சமயத்திலேயே டக்குன்னு தலைவரே வந்து ஆற தழுவி ஒரு படத்தை விடும்போது, என்ன அந்த தம்பி மேல இவ்வளவு புகார் இருக்கு, அதெல்லாம் இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடியே ஒரு ஆற தழுவி இது பண்ணா சரி நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க? இல்ல எங்களுக்கு தெரியும் அந்த தம்பி மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு. இப்ப குற்றம் இருந்தா கைது பண்ணிருப்பாங்கல்ல, குற்றம் இருந்தா தூக்கி உள்ள ஜெயில போட்டிருப்பாங்கல்ல. அப்போ அவங்களும் செக் பண்றாங்க. செக் பண்ணி முடிச்ச பிறகு இந்த தம்பியோட வளர்ச்சியை பார்த்துட்டு அது தாங்க முடியாத RSS கும்பல் வேலையை தானுங்க அவங்களே அனுப்புவாங்க. ஏய் போய் பாரு, பேசு, ஆளை கவுத்து வலையில சிக்க வை அப்படின்னு. ஆனா தம்பி இன்னைக்கு வந்து ஒரு சிறுத்தையா இப்ப மாறிட்டாரு. சிக்கிற மாதிரி தெரியும், ஆனா சிக்க மாட்டாரு. நீங்க கவலையே படாதீங்க, சிறுத்தையா மாறியாச்சு. ஆமாமா, நீ அவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு நேற்று கூட அவர் வந்து அந்த இதுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரும்பொழுது எங்க கட்சியை சார்ந்த மாநில செயலாளர் ஷேக்கு வேரா, இளம் ஷேக்கு வேரா, அவர் தான் அங்க போய் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கேரண்டி கொடுத்து கூப்பிட்டு வர்றாரு. அதனால வந்து ஒரு பெரிய பாருங்க, இல்லைன்னா அவர் சிறுத்தையா மாறிட்டாருன்றனாலேயே அவர் வந்து அப்பழுக்கற்றவரா மாறிட்டாரு, அவர் மேல எந்த புகாரும் இல்லை, இது வரைக்கும் தந்தது எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது நல்லா கேட்டுங்க, அந்த தம்பி ஒரு கருத்தை ஒத்துக்கிட்டாரு. அந்த மேட்ல வந்து ஆமா நான் செஞ்ச தப்பு தான், நீ செய்யல அப்படின்னாரு. பாலியல்ல நான் சொல்ல வந்து நீ வேற இடத்துக்கு போயிட்டு விளக்கமா கொடுக்குறேன். ஒரு அம்மா டாக்டர் அம்மா ரைட்டா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கிறாங்க. ஏன் சின்ன தம்பி காதலிக்க கூடாதா, அந்த பொண்ணு காதலிக்க கூடாது, காதலிச்சிருக்கிறாங்க. காதலிச்சு முடிஞ்ச பிறகு இப்பதான் நிறைய முரண்கள் வருது இல்ல, ஏதோ ஒரு முரண்ல அந்த அம்மா அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க தான் போயிட்டாங்க, இவரும் பிரிஞ்சு வந்துட்டாரு. இவர் அடுத்த பயணத்தை தொடர்ந்துட்டாரு. தொடரும் பொழுது இந்த அம்மா 2 வருஷம் கழிச்சு நல்ல சுரக்க, நான் பூரா சொல்ற ரெக்கார்டு 2023 எங்க இருக்கு, 2025 எங்க இருக்கு, இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்ப உங்களுக்கு தெரியுதா பின்னாடி இருந்து யாரை இயக்குறாங்கன்னு? அது அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்றதை பார்த்தீங்கன்னா 570 ரூபா என்கிட்ட வாங்கினாரு. இந்த தானே சேர்த்து ஒரு மொத்தத்தில் ஒரு 18,000 ரூபாய் ஏதோ ஒரு சம்திங் அமௌண்ட் சொல்றாப்புல. நான் டிக்கெட் போட்டு கொடுத்தேன், நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்னு. அப்ப இது இருந்தே தெரியுதா? இதை வந்து யாராவது ஒரு 2 பேரும் பழகியவர்கள், அது ஒரு புகார், அது ஒரே புகார் தான். அந்த புகாரை நீதிமன்றம் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிருச்சு. அடுத்து 2 புகார் வந்து அட்ரஸே இல்லாம, நல்லா கேட்டுக்குங்க, அட்ரஸே இல்லாம ஒரு இது வருது, புகார் வருது. புரியுதா? அது யாரு நேரடியா முதல்வர்கிட்ட அனுப்புறாங்க மெயில்ல. முதல்வர் உடனே இது என்னன்னு செக் பண்ண சொன்னாரு. முதல்வர் இப்ப செக் பண்ணி முடிச்சிட்டாங்க, இருக்கிற போலீஸ் செக் பண்ணாங்க, இது ஒண்ணுமே இல்லை, அதையும் தள்ளுபடி செஞ்சாச்சு. இப்ப அவர் எந்த பிரச்சனையும் வரலாம், அவர் தம்பி அதே சொல்றாரு, எனக்கு எதிர்ப்பால் இன்னமும் வரலாம், ஆனால் நான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் வந்து எந்த வகையான தவறான வழியில போகல, நான் நேர்மையா போறேன். என் நெஞ்சில வந்து புரட்சியாளர் அம்பேத்கரையும் இப்ப களத்துல வந்து எழுச்சி தமிழரையும் மையமா வச்சு நான் களமாடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சு. எப்ப சொன்னாரு? இப்பதாங்க பிரதர், இப்ப 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சந்திச்சோம். சந்திக்கும் பொழுது அவர் சொன்னாரு, எங்க தலைவர் அவருக்கு அட்வைஸ் பண்ணாரு, தம்பி ரொம்ப கடுமையா இருக்கும், இப்ப எனக்கு மேல வராத அவதூறுகளா விசிகாவில் இணைத்துக் கொள்கிறேன். அவர் விசிகாவில் இல்லைங்க, அவர் ஒரு சிறுத்தை. அது வேற. சிறுத்தை வந்து எங்கே இருக்கும், அங்க இருக்கு இங்க இருக்கு எல்லாரும். அந்த சிறுத்தை என்பது ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு. சரிங்களா? அவர் கட்சிக்கு வரணும் நாங்க கூப்பிடல. ஏன்னா அந்த தம்பி வந்து அவருக்கு ஏன்னா ஏற்கனவே அப்படி இன்னொரு விஷயம் சொல்றேன் பிரதர், மகிழ்ச்சியான செய்தி, நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு தலை சிறந்த இயக்குனருடைய படத்திற்கு ரைட்டா ஓப்பனிங் சாங் பாடி இருக்கிறாரு, வரப்போகுது இன்னும் ஒரு 4-5 நாள்ல. சரிங்களா? அப்ப பாருங்க, அவர் இப்போ தமிழ்நாட்டிலையும் கால் வச்சுட்டாரு. நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த தம்பி தான் சொல்லணும், இல்லை அந்த இயக்குனர் தான் சொல்லணும். அதுக்காக நான் தெரிஞ்சிச்சு அப்படின்றத நான் சொல்லக்கூடாது. அவர் வந்து எப்படி கேரளாவில் பிரபலமாக இருக்காரோ அதே மாதிரி தமிழகத்தில் வரப்போறாரு. நீங்க பாருங்களேன். அப்ப தமிழகத்தில் சிறுத்தையா சீர போறாரு. ஆனா நாங்க அரசியலுக்கு கூப்பிடல, நல்லா கேட்டுக்குங்க. நாங்க மீண்டும் சொல்றோம், அந்த பேச்சு இல்ல அரசியல் நேரடியா வேடன் வந்து விசிகால இணைய போறாரு. இல்ல இல்ல நாங்க தலைவர் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீ உனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதெல்லாம் எரு பிரச்சனையும் நாங்க பிரச்சனையிலே வாழ்ந்து பிரச்சனையே சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்றேன், எந்த பிரச்சனை தான் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் தலைவர் சொல், போராட்டம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் போராட்டம், இதுதான் விடுதலை சிறுத்தைகள் ரைட்டா, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த தம்பியை வந்து நாங்க வந்து ஒரு தலை சிறந்த ஒரு கலைஞனா ஆல்ரெடி இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. அது இன்னும் திரைப்படத்துக்கும் வரட்டும், பெரிய பெரிய படங்களுக்கு வந்து பாடட்டும்.
இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் மியூசிக் வந்து இசைஞானி இளையராஜா பாடல்லையும் பாட போறாரு. மற்ற நான் சொல்ல முடியாது. இல்ல வரட்டும், அதான் அதுல வந்து அவர் மேல எந்த தவறும் இல்லைன்றது நிரூபணம் செஞ்சுக்கிட்டு வந்தா தவறு இல்லை என்று சொன்னனாலதாங்க வெளியில இருக்கிறாரு. எந்த தவறும் தம்பி இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லட்டுமா, கேரளாக்காரங்களை பற்றி உங்களுக்கு அவ்வளவா தெரிய வாய்ப்பு இல்லை. நான் வந்து துபாயில் இருந்தாலும் கடந்த 20 வருடங்களாக 20 வருடங்களாக நீங்கள் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, டீ கடையில் டீ குடிக்க போனாலும் சரி, கேரளிஸ்ட் தான் இருப்பாங்க. அந்த கேரளிஸ்ட் எப்படின்னா, நான் எல்லா கேரளையும் சொல்ல, மைண்டாக தான் ஆளை காலி பண்ணுவாங்க. அங்கே பெரிய ஆணவ படுகொலைகளோ சாதிய கொடுமை இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் அவங்க மைண்டாக வந்து உங்களை அப்படியே அந்நியப்படுத்துவாங்க. இந்த தம்பி வந்து நெஞ்சிலேயே ஆணு போட்டிருக்காரு. ஒரு மலையாளி ஆணு போட்டு அவங்க ஏற்றுக்குருவாங்களா? இவர் போய் மேடையில் பார்த்தா வணக்கம்ன்றாரு. வணக்கம்னாலே அவங்க கோவப்படுவாங்க. அவங்களுக்கு நமஸ்கார் சொல்லணும். நமஸ்காரம் எப்படி இருக்கு, சௌக்கியமா, அப்படிதான் பேசுவாங்க. நீ அங்கே போய் வணக்கம்ன்ற. அதே மாதிரி சங்கிகளை எதுக்குற, நேருக்கு நேரம் எதுக்குற. இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும்பொழுது அந்த கேரளாவில் இருக்கிற அந்த மதவாதிகள் இவர் விட மாட்டாங்க, நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க பிரதர். இப்போ நம்ம ஊரில் டக்குன்னு ஆணவ படுகொலை கொள்ளை நடக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நடக்காது. அவனை மைண்ட் ஏன்னா எல்லாமே படித்த சமூகம். நீ இவ்வளோ விவரமாக வர்றியா? இப்போ யூனிவர்சிட்டியில் பாட்டு வச்சாங்கல்ல சிலபஸில், அதை எடுக்க சொல்லிட்டாங்க பிரதர். புகார் வந்து அப்படி தானே செய்வாங்கன்னா, நீ எப்படி சரி செய்யணும்ல. இப்போ அதுக்காக வழக்கு தொடுத்துருக்காங்க, அதையும் இவங்க சரி பண்ணுறாங்க. அவ்வளவு பிரச்சனை இங்கே பண்ணணும்னு வச்சுருங்க. நம்ம தமிழ்நாட்டில் நல்லா யோசித்து பாருங்க, சாதிய கொடுமை எதிர்த்து தந்தை பெரியார் போராடினார். அதுக்கு முன்னாடி யார், அயோத்தியாச பண்டிதர் போராடினார், ரெட்டமலை சீனிவாசன் போராடினார். இன்னைக்கு நிகழ்ந்த காலத்தில் எங்கள் தலைவர் போராடினார். பல தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் யாருமே இல்லை பிரதர். நாராயண குருன்னு ஒருத்தர் போராடினார் பிரதர். அடுத்து காளின்னு ஒருத்தர் ஐயா, பெரிய ஐயா போராடினார். அதுக்கடுத்து யாருமே இல்லை. ஐயங்காளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயங்காளின்னு பயங்கரமாக வந்து அந்த ஆதிக்கவாதிகள் ஏரியாலேயே வந்து வண்டியில் போவார். அங்கெல்லாம் வந்து நடந்தே போக விட மாட்டாங்க. அங்கே வந்து வண்டியை வந்து ரேக்லா ரேஸ் மாதிரி பெரிய மாடை கட்டி போகக்கூடிய ஆள், அந்த இதெல்லாம் கட்டிப்பார் மேலே தலையில் வந்து சர்தார் மாதிரி, அது மாதிரி வரலாறு படைச்சார். அதுக்கு அடுத்து பெரிய வரலாற்று பூர்வமாக யாரும் இல்லை. ஒரு நடிகர் நீங்கள் கேள்விப்பட்டு பாவம், நல்ல ஒரு சிரிப்பு நடிகருங்க, நல்லா நடிப்பார். ஜெமினிலாம் வில்ல நடிச்சிருப்பார்ல, ஜெமினில பேர் என்ன சொல்லுங்க கலாபவன். அந்த தம்பி ஒரு தலித்து தம்பியை கொண்டே விட்டாங்களா, உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, உடல்நலம் சரி இல்ல எங்களுக்கு தெரியுமுங்க. அவருடைய ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த தம்பி நல்லா டெவலப் ஆகி பயங்கரமா வர்றாரு அப்படின்ற மாதிரி இருந்த சூழ்நிலை எங்களுக்கு தெரியும்ல. செய்தி தெரியாம சொல்ல மாட்டாங்க. அடிப்படையில் பார்க்கும்போது இல்ல அவருக்கு வந்து அந்த பழக்கம்லாம் இருந்தது. அந்த சமயத்துல உடல்நலம் கெட்டு அப்படிதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச செய்தி, நம்பகத்தகுந்த செய்தி. நான் எப்படி நம்ம சம்பந்தம் இல்லாம இந்த பேட்டியில வந்து அதையே சொல்றேன். அது மாதிரி அங்க வந்து இவருக்கு இந்த தம்பிக்கும் பெரிய உயிர் அச்சுறுத்தல் இருக்குங்க, சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப கவனமா இருக்குன்னு நாங்க அதை நேரடியாக சொல்லிட்டு இருக்கோம். ஆமாங்க, ஏங்க ஒரு அம்மா வந்து ஒரு RSS அம்மா என்ன சொல்லுச்சு, வேடனை கொலை செய்ய வேண்டும் சொல்லுச்சா சொல்லலையா? நம்ம தான் பார்த்து நம்மளே பேசியிருக்கிறோம்ல உங்க சேனல்ல. அப்ப அதெல்லாம் மீறி அந்த தம்பி களமாடி கொண்டிருக்கிறார். ஏன்னா நீ சாதாரண விஷயம் இல்லை பிரதர். ஒரு சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுற அதே காலத்துல மதவாதிகளை எதிர்த்து போராடுறாருல. ஏதாவது ஒண்ணுல போராடினா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க பிரச்சனைன்றீங்க. இப்ப எங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? நாங்கள் வாடி செவனேன்னு இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் வந்து சனாதனத்தை வேறறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னா அவன் விடுவானா? RSS பேரை கேட்டால் பெரிய பெரிய கட்சியை மூத்திரம் போகுது. ஆனால் நாங்கள் RSS நேருக்கு நேரம் எதுக்குறோமா எதுக்கலையா? RSS ஊர் நடத்தினா போய் தடுக்கலையா? அப்போ நாங்கள் இவ்வளவு செய்யும்போது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. இதே தானே தம்பி செய்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? அதனால அந்த த்ரெட் இருந்துகிட்டே இருக்கு. அவருக்கெல்லாம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற நான் தம்பிக்கு இப்போ வந்து உங்கள் சேனல் மூலமாக சொல்லிடுறேன், தம்பி நீ கேரளாவில் அதுவும் குறிப்பாக திருச்சூரில் தங்காத, சென்னையில் வந்து தங்கு. பெரிய பெரிய மோகன்லால் மம்புட்டியுடைய மெயினில் ஆரம்பத்தில் இங்கிருந்தானே எல்லாமே வளர்த்தாங்க. இங்கிருந்து நீ திரைப்படத்தில் வலு உனக்கு என்னைக்கு பாடல் இருக்கா அன்னைக்கு போய் நேராக பாடிட்டு வந்துரு. இது பாதுகாப்பான இடம், அமைதி பூங்கா தமிழ்நாட்டில் அப்படியாவது பெருசாக நடக்காது. அதுக்காக தான் நாங்கள் வந்து அன்பு தம்பியை வந்து நாங்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் நீ கேட்டீங்களே உங்க தலைவர் கட்டி தழுவினாருன்னு கேட்டீங்களே, கட்டி தழுவிய நோக்கமே கவலைப்படாத தம்பி, நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களும் குரல் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் எங்க தலைவர். அப்ப எங்க தலைவர் முழு பாதுகாப்போட நாங்க இருக்கிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.